ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வெண்பா குட்டிக்கு எந்த ஆபத்தும் வர நம்ம விஜய் விட மாட்டார். அதுக்கு காரணமானவங்களுக்கு சரியான தண்டனை நம்ம விஜய் கொடுப்பாரு. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது என்னடா வம்பா போச்சு, விஜய் யாரடா பார்ப்பாரு? ஒரு சைடு ஹீரோயினை காப்பாற்றணும், இன்னொரு சைடு பொண்ணுக்கு ஸ்கெட்ச் வச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்த நிலையிலையும் அவரால் யோசிக்க முடியாத சுச்சுவேஷனில் இப்படி பாப்பா மாட்டிக்கிச்சே அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு சைடு திருவிட்ட மாட்டி சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை அடித்து தும்சம் பண்ணி காலி பண்ணி எப்படியாவது திருவிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை மீட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் விஜயோட குறிக்கோளாக இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருமே அதை யோசிச்சுக்கிட்டு நம்ம குட்டி பாப்பாவை மறந்துட்டாங்களோ அப்படின்னு தாங்க சொல்லணும். அதோட விளைவு தான் பாப்பாவுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில் தன்னோட உயிருக்காக அந்த பாப்பா போராடிட்டு இருக்கு. ஒரு சாமி வேஷம் போட்டுட்டு ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பெட்டியில் அடைச்சி போட்டுட்டு போயிட்டியே, நீ எல்லாம் என்னையா மனுஷனாக இருப்ப அப்படின்றாங்க தாங்க பார்க்குறப்ப தோணியிருக்கு. செம கடுப்பாயிருச்சு. ஒரு குழந்தைன்னு கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, தூக்கி உள்ளே வைக்கணும், கை காலை இது பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்குறப்ப இருந்தது. இந்த நிலையில் விஜய் யோசிப்பார், எங்கே வெண்பாவை காணோம் அப்படின்ற நிலையில் மொத்த குடும்பமும் வெண்பா பாப்பாவை தேடுவாங்க. கடவுள் சந்நிதியில் அவ்வளோ சீக்கிரம் கடவுள் குழந்தைங்களையோ யாரையும் நல்லவங்களோ எதுவும் பண்ண மாட்டார். ஸோ கடவுள் கருணையில் கண்டிப்பாக விஜய்க்கு நல்லபடியாக வெண்பாவை காப்பாற்றுறதுக்கான வழியாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் சாமியே விஜய்க்கு வழியை காட்டுவார். நம்ம வெண்பா பாப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் விஜயும் சரி நம்ம ஹீரோயினும் காப்பாற்றிடுவாங்க. வெண்பா பாப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கல்யாணம் நடக்கிறது தான் எதிர்பார்த்தாங்க. அதுக்காக தான் விஜயும் போராடுறாரு. அது கண்டிப்பாக நடக்க வைக்காமல் விஜய் விட மாட்டார். பாப்பாவுக்காக எதையும் செய்ய தயங்காதவர் தான் விஜய். அந்த அடிப்படையில் இந்த குழந்தைய இப்படி பண்ணதுக்கு யார் காரணம்? அதுக்கு பின்னாடி இருக்க நிஷா டீமையாக இருக்கட்டும், இந்த ரஞ்சிதா டீமு எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டு உள்ளே தள்ளி இவங்க ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா செம சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்